கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். சகோதரர்களும் எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். கர்த்தர் யாரை முன்னாடி அனுப்பினார்? யோசேப்பை. இன்னைக்கு நாம நடக்கிற பாதையில நாளைக்கு கொஞ்சம் பேர் நடக்க வைப்பார். ஆமே, அல்லேலூயா. இவங்களும் வந்து தானே நிக்கிறாங்க எகிப்துக்கு. ஆமே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆயிருவ. இதுதான் கர்த்தருடைய நடத்துதல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது இந்த சகோதரர்கள் ஆகாரம் வாங்க வந்து நிற்கும் போது, சிறை அவன் அடிமை தானே, அவனை வச்சு என்ன வேலையும் வைக்கலாமே. அவனை வச்சு தானியம் எடுத்து கொடுக்குற வேலையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த அடிமை வஸ்திரம் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவனை பார்த்தாலே தெரியும் இது யாரு? யோசேப்பு. இப்போ பார்த்தா தெரியாது, ஏன்னா ஆளே மாறிட்டார். ஆமே, கர்த்தர் அப்படி ஆமே ஞானிகளை தான் வெட்கப்படுத்துவாரே தவிர உங்க மேல இருக்கிற தேவ திட்டம். ஆமே ஆமே. ஆண்டவரே, சில சொல்லுவாங்க பாரு, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு, அவங்க பின்னாடி வர போறாங்க. ஃபர்ஸ்ட் யோபுக்கு வந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு தெரியுமா வர இருந்துச்சு? நண்பர்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி யார் செட்டில் ஆயிட்டா தெரியுமா? அதனால நண்பர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். யோசேப்புக்கு இருந்த பிரச்சனை இனி யாருக்கு வரப்போகுது தெரியுமா? சகோதரர்களுக்கு வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த பாதையில யார் நடத்துறாரு? யோசேப்பை நடத்தி என்ன ஆக்கிட்டாரு? செட்டில் ஆக்கிட்டார். பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, செட்டில் ஆக்கிடுவாரு. ஆமே, செட்டில் ஆக்கிடுவாரு. ஆமே. சிலருக்கு இந்த குளிர்ல ஒரு கட்டில் கிடைச்சா, கட்டில் செட்டில் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் யார் வாரா தெரியுமா? சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. ஐயா அப்படி வந்து நிக்கிறாங்க. யோசேப்பு பார்க்கிறாரு, என்ன ஆண்டவருங்க.